ரைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்னன்னா, ஒரு மனுஷன் இருந்தானா. அந்த மனுஷன் என்ன பண்ணனா, ஒரு மைனாவை பார்த்துட்டு சொன்னானா, என் மைனா, நீ அழகாக பாடுற, உன்னுடைய குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது. அதை கேட்கும்பொழுது எங்களுக்கு காலையில் வரும் ஒரு இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வருது. ஆனால் நீ அழகாக தான் இருக்க, நல்லா தான் பாடுற, ஒரு குறை உங்ககிட்ட இருக்கு, கருப்பு மட்டும் உங்ககிட்ட இல்லாமல் இருந்தா நீ நல்லா இருப்ப. இந்த கருப்பு தான் உன்னுடைய பூரணத்தை கெடுக்குது அப்படின்னு சொன்னானா. அதே மனுஷன் ஒரு தோட்டத்தின் வழியாக கடந்து போகும்பொழுது ரோஜாக்கள்லாம் அழகாக பூத்திருந்துதான். அந்த ரோஜாக்கள் எல்லாம் பார்த்துட்டு, ரோஜாக்களை நீங்கள் எல்லாம் பார்க்க அழகாக இருக்கிறீங்க, நான் இங்கே எல்லா கலர்லையும் பூக்குறீங்க, உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு மனசெல்லாம் நிறைஞ்சு போகுது. ஆனால் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, உங்ககிட்ட முள்ளு மட்டும் இல்லாமல் இருந்தால் நாங்கள் எல்லாரும் ஈஸியாக உங்களை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னானா. அதற்கு பிறகு ஒரு சமுத்திரத்துக்கிட்ட போனானா. உன்னை பார்க்கும் பொழுது எங்கள் பிள்ளைங்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க, நாங்கள்லாம் உன்னுடைய தண்ணியில் நல்லா குதிச்சு விளையாடுறோம், நிறைய மீன்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு, பிரம்மாண்டமா இருக்க பார்க்கறதுக்கே, எல்லாம் சூப்பர். ஆனா உப்பு மட்டும் உங்ககிட்ட இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போ இந்த மூணுமே அவனை பார்த்து சொல்லிச்சா, ஆமா மனுஷா, நீயும் பார்க்கறதுக்கு நல்லா உயரமா பார்க்க அழகா தான் இருக்க, ஆனா உன் மனசு நல்லா இல்லையே. இந்த மற்றவங்களை பார்த்து குறை சொல்ற பத்தியா, இந்த குறை சொல்ற காரியம் உங்ககிட்ட இல்லாம இருந்தா நீயும் நல்லவனா தான் இருப்ப அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சொல்லிச்சான். அப்போ இவனுடைய குறைபாடு இவனுக்கு உணர்த்தப்பட்டு இவன் வாய மூடிட்டானா. இந்த ஒரு கதையை எதற்காக சொல்லுகிறோம்னா, மத்தேயு புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல வார்த்தை சொல்லுகிறது, 3ஆம் வசனம், மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முதலாவது நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும். இன்னைக்கு இருக்கிற மெஜாரிட்டி பிரச்சனை என்னன்னா, மற்றவர்களை பார்த்து நியாயம் இருக்கிறது. ஒரு வீடியோல யாரையோ ஒருத்தரை பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே அந்த ஊழியக்காரரை குறை சொல்லுகிறது, அவங்கள தப்பா பேசுகிறது, அவங்கள பத்தி 4 பேருக்கு பாருங்க, ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ நீங்க பார்த்து அதுல தவறு இருக்குன்னா கூட நான் சொல்றேன், நீங்க அதை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம மற்றவங்களை பத்தி பேசுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆனா அதுக்காக நம்ம ஒண்ணு பண்ணலாம், அந்த காரியத்துக்காக, அந்த ஊழியக்காரருக்காக நம்ம ஜெபிக்கலாம். நான் ஊழியக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணல, சில பேர் தவறும் செய்கிறார்கள், ஆனா அதை பத்தி நம்ம பேசுறதுனாலயோ யூடியூப்ல போறதுனால இன்னும் ஆண்டவருடைய நாமம் தான் தூஷிக்கப்படும். இன்னைக்கு மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைய மாத்திரம் நம்ம பார்த்துட்டு குறை சொல்லிட்டு இருந்தோம்னா தேவனுக்கு பிரியமற்றவங்களா இருப்போம். ஏன்னா அதே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்க எதனாலே அளக்கிறீர்களோ அதனாலே உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்க மற்றவங்க சகோதரனுடைய குறைவை பார்த்து நீங்க வந்து அவனுக்காக பிரேயர் பண்ணும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறையே சொல்லிட்டு இருந்தா இன்னும் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி தூரமா தான் போனோம். சோ மனம் திரும்பலாம், கர்த்தருக்கு பிரியமா வாழலாம். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கு. இன்னும் நிறைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தலாம், நம்மளும் ஆயத்தப்படலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.